குழந்தை ஆகுது அவளுக்கு. அப்போ குழந்தை ஆகுதுன்னு ஆரம்பித்த உடனேயே அதுலேருந்து 4000 கொடுங்க, 5000 கொடுங்கன்னு. இந்த பையன் பணம் கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது. கேட்டால் நீ படிச்சிருக்க தானே, நீ வேலைக்கு போக வேண்டியது தானே, நீ எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க அப்படின்னு. ஸோ இவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லி அழுகிறா, இந்த மாதிரி பேசுகிறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு. நீயா தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை, வந்தாச்சு, குடும்பம்னு வந்தாச்சு, இப்போ நீ வந்து பிள்ளையாண்டிருக்கிற, அதனால் இந்த சமயத்தில் நீ வந்து இதுக்கெல்லாம் சங்கடப்படக்கூடாது, நீ பாட்டுக்கு ஒரு வேலையை பாரு, நானும் பார்க்குறேன், இது ஒரு ஆர்டினரியாக ஒரு வேலை, மாதத்துக்கு ஒரு 5000 10,000 கிடைச்சா கூட போதும், அதனால் அந்த அடிப்படையில் நீ அதை வந்து அவர்கிட்ட கொடு அப்படின்னு. அப்புறம் முதல்ல ஒரு 5000 வரைக்கும் வர கொஞ்சம் சமாளித்து அந்த அம்மா கையில் பணத்தை கொடுக்குறா. அந்த அம்மாவும் மோசமானவங்க கிடையாது, அவங்க அத்தனை குடும்பத்தையும் பார்க்கணும், 2 அண்ணன் தம்பி, அவங்களுக்கான குழந்தைகள் ஆளுக்கு 2 இவளுக்கு குழந்தை பேர், இந்த குழந்தை பேர் வரும்போது அம்மா வீட்டுக்கு போகிறா, போயிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வர்றா, இவளுக்கும் குழந்தைக்கும் இத்தனைக்கும் அந்த அம்மா பார்க்கணும். அப்போ தான் சொல்கிறா, குழந்தை வந்துருச்சு நமக்கு, இனியாவது திருந்துங்க, இந்த தண்ணியை விடுங்க, நல்ல வேலைக்கு போகிறீங்கன்னா, இதுவே சென்ட்ரிங்கெல்லாம் எல்லோரும் நல்லா சம்பாதிப்பாங்கங்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து 5000 கொடுக்குறீங்க. அப்புறம் 8000 கொடுக்குறான். ஆனாலும் கொஞ்ச நாள் தான் அது எல்லாமே, தேவைப்பட்ட அளவுக்கு பணம் கொடுக்கறதில்ல. அப்புறம் என்ன பண்ணுறா, இவள் அம்மாட்ட போய் சொல்கிறா, அவங்க அம்மாட்டையே சொல்கிறா, மாமியார்கிட்ட, அத்தை இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. அதுக்கு உனக்கு சாமர்த்தியம் போடலன்னு சொல்லு, அது எனக்கு தெரியாது, வீடு குடும்பம் நடக்கணும்னா எல்லார் வீட்டிலேருந்து ஆளுக்கு 10,000 கொடுத்துடணும், 3 வீட்லேயும், அதை வச்சு தான் வந்து நான் வந்து கொடுத்தனம் பண்ண முடியும், இத்தனை பேருக்கும் குழந்தைகளுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் எடுக்கணும், எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு. சரிங்கத்த, அப்படின்னா நான் வேலைக்கு போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. அந்த வேலைக்கு நடுவில் தான் குழந்தை பிறந்துடுது. குழந்தை பிறந்த உடனே வேலையை விட்டு நிற்கிறா. மறுபடியும் ஒரு 3-4 மாதம் 5 மாதம் வரைக்குமே அவளால் வேலைக்கு போக முடியல. திரும்ப வேலைக்கு போகிறான். இப்போது இந்த பையனுக்கு இவ மேலே இருக்கிற ஆர்வம் குறைஞ்சது மட்டும் இல்லாமல் கண்ணியமாக நடக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு மறந்தே போச்சு, சுத்தமாக அவனுக்கு இல்லை. குழந்தை இருக்கும்போதே கையை பிடிச்சி இழுக்கிறது, அவளை நிர்வாணப்படுத்த முயற்சிக்கிறது, அப்புறம் இவ கத்தினா அவங்க மாமியார் என்ன சத்தங்கிறது. ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் அவன் நடந்துக்கிற முறை பேசலை, அப்போ வெளியே கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்து விழுகிறது, பிடிச்சி தள்ளுறது. அப்போ அவள் சொல்கிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். அதனால் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் காலையில் வந்து நிற்பான், சார் நீ இங்கே இருந்துட்டா என்ன யார் பார்க்குறது, ஒழுங்கு மரியாதையை வா வீட்டுக்கு. அவங்க இல்லை 2 நாள் இருந்துட்டு வரட்டுன்னு, ஏன் உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறியான்னு மாமியாரை கேட்குறான். நீ என்னோட வரியான்னு மாமியாரை பார்த்து கேட்குறான்.